பல்சமய உணர்வு வந்து நம்ம வந்து ஜாதி மதம் மொழி இனத்தை கடந்து எல்லா சமுதாயம் மட்டுமல்ல மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளவங்ககிட்டலாம் நம்ம பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வகையில் இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் உண்டு. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இஸ்லாத்தில் ஈடுபட்ட இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. அபூபக்கர்னு சொல்லி தமிழ்நாடு மேடை மெல்லிசை கலைஞர்கள் இல்லை மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். இந்த அங்கங்குன்னு ஒரு திண்டுக்கல்ல ஒரு இசைக்குழு இருக்கிறார், அவர் தான் தலைவர். அங்கங்குன்னு அங்குவிலாஸ் ஆமாம், அந்த ஒரு தலைவர். இவர் வந்து துணைத் தலைவர். இவர் வந்து நிறைய இஸ்லாமிய பாடல் மட்டுமே தான் பாடுவார், சினிமா பாட்டு பொதுவாக பாடுறதில்லை. அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரெல்லாம் நல்லா பழகினாங்க. அதாவது ஜாதி மொழியெல்லாம் கடந்து இதை இனத்தை கடந்து நமக்கு ஒன்றுனா வீட்டில் வந்து உட்காந்து கண்ணீர் வடித்து என் முன்னாலே எனக்காக பேசும்போது கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து இது இங்கே சொந்த பந்தங்களில் கூட இந்த மாதிரிலாம் இருக்காது. இவர் வந்து வேறு ஒரு இதை சேர்ந்தவர், இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதுமாதிரி கிறிஸ்தவர்கள் நான் நிறைய பேர் பழகிட்டு இருக்கிறேன். அவர்கள்ட்டையும் நான் பார்க்குறப்போ எனக்கு எந்த பேதம் நான் பழகிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். என் வீட்டுக்கு திருநெல்வேலியில் என் வீடு பெருமாள்புரம்ங்கிற ஏரியாவில் இருக்குது. என் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் ரீசெண்டாக ரொம்ப கல்யாணம் அப்போ தான் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பையன் வந்து வயலின் வந்து கற்றுக் கொடுப்பான் போல தெரியுது. அந்த பொண்ணு எங்கேயோ டீச்சராக ஒர்க் பண்ணுது. ஆனால் அவங்க எங்கேயோ ஏகப்பட்ட கடனெல்லாம் வாங்கிட்டு தெரியாமல் வந்து இருக்குதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்த ஒரு வாரத்தில் எல்லார் வீட்லேயும் அவங்க கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, முன்ன பின்ன அறிவும் இல்லை நம்ம எப்படி. அப்புறம் யாரும் கொடுக்கலன்னா யார்ட்டையும் பேசுகிறது கிடையாது. வீட்டை பூட்டிடுவாங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே வெளியே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து தெரியக்கூடாது காம்பவுண்ட் வால் பூட்டி இருந்துருவாங்க. இப்படி ஒரு பொண்ணு 2 பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கும் போது அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஒரு நாள் நைட்டு ஒரு 1 மணி இருக்கும், ஒரே சத்தம். எய்த்த வீட்டில் பார்த்தா அந்த பொண்ணுக்கு அந்த லேபர் பெயின் வந்துருச்சுன்னு. யார்ட்டையும் பேசல. யாருன்னா இங்கே அடுத்த வீட்டில் அவங்க கிறிஸ்டியன் அவங்க ரோமன் கேத்தலிக் ஆர்சி ப்ரொஃபஸர் திரவியம்னு சொல்லிட்டு சேவட்ஸ் காலேஜில் இருந்தார். அவருடைய ஒய்ஃப் அவங்க வந்து இக்னேஷியஸ்னு ஒரு கான்வெண்ட்டில் அவங்க டீச்சர். அந்த அம்மாட்ட கொஞ்சம் அப்பப்போ பேசும்போது தெரியுது. அந்த அம்மா கேள்விப்பட்டு உடனே வந்து அப்போ நான் என் காரை என் வீட்டில் முன்னாடியே நிறுத்தியிருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி அன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி அது வீட்டுக்கு முன்னாடி நைட்டு நிப்பாட்டிட்டு லேட் எங்கேயா போய்ட்டு விட்டுட்டு நான் வீட்டில் இருந்தவுடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. கதவுக்காக என்ன கேட்கலாம்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. இந்த எய்த்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குன்னு உடனே என் ஒய்ஃப் சொல்லிட்டா உடனே போங்க அப்படின்ட்டாப்புல. பேசலைங்கிறதுலாம் நான் அந்த எண்ணம் எனக்கு வரல. அப்போ என்னோடய உணர்வு வந்து அது இல்லை. உடனே அவங்க பெட்ஷீட் இல்லாமல் எடுத்து என் காரில் அம்பாசிடர் காரு போட்டு அந்த பொண்ணையும் வச்சுட்டு அந்த ஹஸ்பண்ட் இருக்கான அவனுக்கு கூட ஏறினா அவன் ஏற மாட்டேன்றான். இதில் என்ன விட அவனுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்குள்ள 2 பெண் குழந்தைகள் இருக்குது. இது 3வது டெலிவரி. இது அவன் வந்து நீங்கள் போங்க நாங்கள் வந்துடுறேன்ட்டாங்க. அங்கே இந்த அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து இந்த டீச்சருக்கு ரொம்ப ரிலேட்டிவ், அங்கே போய் அட்மிட் பண்ண சொல்கிறாங்க. நான் காரில் போய் நைட்டு 1:30 மணி ஆகிடுச்சு. நான் ஸ்டீரிங்கில் அப்படியே படுத்துட்டேன். அந்த பொண்ணு அங்கேயே இருந்து நர்ஸ் வந்து அந்த பிளாசண்டா அந்த கொடி இருக்குல்ல, கொடியை கட் பண்ணி பேசினில் இது பண்ணி அந்த குழந்தையும் தாய் பறித்து நாங்கள் வண்டியில் போகிறோம். அந்த பெட்ஷீட்லாம் பிளட்டு. பையன் அந்த மாப்பிள்ளை பையன் அங்கேருந்து வந்து நிற்கிறான். வந்து நின்று பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டான் சார் அவன். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மறுநாள் அந்த பெட்ஷீட்லாம் இது பண்ணி காரெலாம் கழுவி விட்டேன். அப்போ வந்து எனக்கு அந்த உணர்வுகள் எனக்கு வந்து வரல. அதுதான் சொல்ல வந்தது. இந்த உணர்வுங்கிறது அந்த வந்து அந்த ஏதோ உங்கள் வீட்டில் பிள்ளை ஒன்று பண்ண மாதிரியே நீங்கள் அப்படி தான். அது அங்கே வந்து மனிதாபிமானம் தான் வருது. அங்கே வந்து மதம் வந்து நிற்கலைங்க. மதம் நிற்கலை. அவனுடைய மனிதாபிமானம் தான் நினைது. அதை என்ன பெருமைக்கு நான் சொல்லலை, நடந்த சம்பவம். இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, கார் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறப்பவே என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணுமா பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது பேபி சத்தம் போட்டுருச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். குவான்னு சத்தம் போடுது. என் வண்டியிலே டெலிவரி ஆகிடுச்சு. இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதை நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அந்த பையன் கொஞ்சம் நாள் வீட்டை காலி பண்ணி போயிட்டான். போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். இப்போ 22 வயசில் இந்த பொண்ணோட அன்றைக்கி வந்து நிற்கிறான். இதுதான் சார் உங்கள் அந்த பொண்ணு காரில் வந்து பிறந்த பொண்ணு. எனக்கு எப்படி இருக்குது என்னோடய பொண்ணால். வாப்பா உள்ள வா உட்கார். இப்போ ஒழுங்கா இருக்கியா, ஊர் பூரா கடன் வாங்குறியான்னு கேட்டேன். இல்லை சார் பரவாயில்ல, அவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளுக்கு பேர் என்ன பேர் போச்சு? என் வண்டி நம்பர் 5775. அவளுக்கு நம்பர் தான் வைக்கணும், பேர் வைக்காதான்னு. என்னோட நம்பர் வந்து 5775 என் கார் நம்பர். அப்போது அந்த பொண்ணை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. இது ஒரு அனுபவம், அதுக்காக சொல்ல வரேன். நல்ல ஒரு இது. அவை உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம், அதுலேயும் ஒரு திருப்தி. ஆமாம், ஏன்னா நீங்கள் பண்ணது
ஒரு நல்ல காரியத்துக்குள்ளேயே அதுலேயே ஒரு கொஞ்சம் சங்கடங்கள்லேயும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு நல்ல ஒரு மனநிலையை ஏற்பட்டுருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எங்கள் கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. எனக்கு எனக்கு ஊரில் 3-4 கம்பெனி இருந்தது. அப்போ ஒன்றுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, பிரெட்டு கம்பெனி, ஸ்பென்சர்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் யூனிட் நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அது எல்லாமே இருக்குது. அப்புறம் டைல்ஸ், மொசைக் டைல்ஸ், அது நான் தனியாக வேறு வச்சுருந்தேன். அங்கேயே வீடு, கம்பெனிக்குள்ளே வீடு. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ருசியாக சாப்பிட்றது பிடிக்கும். அங்கே ஒரு சமையலுக்கு ஒரு ஆள் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்தால் நாங்கள் 4 பேர் ஒரு வீடு அங்கே வந்து சாப்பிடுவோம். அவர் அடிக்கடி வெத்தலை போடுவார். சில நாளில் எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுற டைமில் அவர் சமையல்லாம் சாப்பிட்டு பழகினால அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு இங்கே வச்சுட்டாங்க. அவர் கூடயே உட்காந்து எங்கள் அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவர் திடீர் அடிக்கடி கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போனோம். எனக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து சீக்கிரம் இவருடைய கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் லைனை கலெக்ஷன் போகும்போது என் கம்பெனியில் ஒரு பையனை கூப்பிட்டு, டேய் இன்றைக்கி நைட்டு நீ கம்ப்ளீட்டாக இங்கேயே இருக்கணும், அவர் கூட இருக்கணும். என் மனதில் ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தட்டிடுச்சு, மனசில் தட்டிடுச்சு. இவர் சரியில்லை, இன்றைக்கி நைட்டு தாங்காது போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி சார் நைட்டு நான் வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கேன், 2 மணி இருக்கும். அந்த பையன் வந்து ஃபோன் அடிக்கிறான், சார் தாத்தா இறந்துட்டாருங்க. செவர் ஃபுல்லாக பிளட் வாமிட், கேன்சர். சார் நைட்டு 12, 1:30 மணி 2 மணிக்கு நான் வந்தவன் என் தம்பியும் கூட்டிகிட்டு வந்துட்டு விடிய அந்த டெட் பாடி கூட உட்காந்துருந்தேன் சார். உட்காந்து அவருடைய டைரியை எடுத்து அத்தனை நம்பருக்கு ஃபோன் அடித்து, அவருக்கு ஒய்ஃப் கிடையாது. ஆமாம், அவர் ஒய்ஃப், அவருக்கு 2வது ஒரு மேரேஜ் பண்ணார், அதுவும் இல்லை. அந்த பசங்க எங்கெங்கே இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அது விடிய இருந்துட்டு அங்கே வந்து ஆம்புலன்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் இது இருக்குல்ல, சீப்பாக போகிறவங்க சில அதில் கூட அந்த ஒரு கிளினிக்கில் உள்ளவங்க கொஞ்சம் கம்மி ரேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து அந்த பாடியை கொண்டு கரெக்டாக அவங்க சொன்ன இடத்துல கொண்டு சேர்த்துட்டு நானும் வந்துட்டு கரெக்டாக ஈவினிங் அந்த எரி விட்டுற டயத்துக்கு நான் கரெக்டாக போயிட்டு வந்தாங்க, கிரேவியார்டுக்கு போயிட்டு வந்தாங்க. சார் இவ்வாறு நீங்கள் ஒரு மனிதத்தன்மையில் ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கீங்க அப்படின்னு நான் இல்லை. அது மனிதத்தன்மையில் ஒரு வளர்ச்சி தானே. ஆக இந்த நல்ல உணர்வுகள், நல்ல மனிதத்தன்மைகள், மனிதத்தின் மேலே ஒரு அக்கறை, இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்திருக்கு. இந்த சமயத்தில் இந்த கலைத்துறையிலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க. கலைத்துறை இருக்கும்போது இந்த இஸ்லாமியர்களோடு சேர்ந்தும் நீங்கள் சில இசை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது நான் வந்து இசை நிகழ்ச்சி நடத்தலை, அவங்க நடத்துகிற இசை நிகழ்ச்சியில் என்ன பாட கூப்பிட்டோன்னா எனக்கு வந்து அவங்க சில அமைப்புகள் வச்சுருக்காங்க. அந்த அமைப்பில் வந்து என்ன அடிக்கடி, ஏன்னா நம்ம சர்வசமய அமைப்பில் நான் இருக்கிறதுனால நீங்கள் கூட கலந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த எம்ஓசின்னு சொல்லி ஒன்று ஹைகிரவுண்டில் ஒன்று இருக்குது, ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அங்கே வந்து இஸ்லாத்தை சேர்ந்த இது நடக்கும்பொழுது சர்வசமய அமைப்பு மீட்டிங் பூரா அவங்க இடம் தருவாங்க. அந்த இதில் நான் போயிருக்கும் போது நான் வந்து பேசியிருக்கிறேன். நான் வந்து அந்த குரானில் உள்ள சில இதுகள்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஈடுபாடு ரொம்ப உண்டு. இஸ்லாத்துலேயே நிறைய சித்தர்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த இதுகள்லாம் நான் வந்து அவங்க மேடையில் நான் பேசியிருக்கிறேன். அவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவ்வல் கலிமா தையபுல்லாஹிலாஹா இல்லல்லாஹா முகமது ரசூலுல்லான்னு சொல்லி அவங்க குரானில் உள்ள அந்த இதெல்லாம் நான் சொல்லிக்கும்போது அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் வந்து என்ன ஒரு விஷயம், என்னுடைய மகளுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கிறது ஒரு இஸ்லாத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஒரு நல்ல மனிதர், நல்ல மருமகன். எனக்கு காதல் திருமணம்னா கூட அதுக்கு நான் எதிர்ப்பே தெரிவிக்கலை. ஆனால் நம்மளை மாதிரி நம்ம மனைவி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க ரொம்ப அப்படி இப்படி சென்டிமெண்ட்ஸாக அது இது 3 மாதம் கரைன்னு கரைச்சி அந்த மனோநிலையை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கு என்ன பண்ணேன், என் ஒய்ஃபோட அண்ணன் அவங்கள கூப்பிட்டு போய் மருமனை காட்டுறது, திரும்ப அங்கேருந்து அவங்க அக்கா இன்னொரு அக்கா எல்லாரும் கூட்டு பார்த்து மாப்பிள்ளை ரொம்ப திருப்தி. ஆனால் அவர் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். அவர் எப்படின்னா கேட்டால் அவர் வந்து சிஎஸ்ஐ இதாகிட்டார். அவரை பற்றி கேட்டால் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எனக்கு அட்ராக்ட் பண்ணதே அவருடைய பேச்சு தான். என்ன சொன்னார்னா, நான் வந்து 5 நேரம் தொழுகை செய்யக்கூடியவன், எனக்கு இந்துக்களை கண்டால் பிடிக்காது, கிறிஸ்தவர்களை கண்டால் பிடிக்கும், நான் அதை வெளிக்காட்ட மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து அவங்கள கண்டால் ஒரு குரோதமாக தெரியும், ஒரு என்னமோ ஒரு இனிமிட்டி. நம்ம வந்து மதம், நம்ம கிறிஸ்தவ மதம், இந்து மதம், அவங்க மார்க்கம்னு சொல்லுவாங்க, இது மதம் இல்லை மார்க்கம்பாங்க. எனக்கு அப்படிலாம் இருந்தது. நான் 5 நேர தொழுகை முழுக்க இது பண்ண ஃபாதர் கிடையாது. அதனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவருக்கு லைஃப்பில் அப்படியே இருந்துருப்பார் போல தெரியுது. அப்புறம் இவருக்கு ஒரு 3 மணிக்கு மத்தியான நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்சி. அந்த காட்சி வந்து அவருக்கு என்னென்னு சொல்ல தெரியல. ஒளி வெள்ளம் தெரியுதுன்னு அவர் சொன்னதை சொல்கிறேன்னா,
மிகைப்படுத்தி சொல்கிற, நோ எக்ஸாஜரேஷன் கிடையாது. அவர் என்னது இதுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தன் உணர்வு முழிச்சிடுறாரு. திரும்ப வந்துட்டு திரும்ப ஏன் இந்த மாதிரி இது வந்தது காரணம்னு தெரியல, திரும்ப படுக்கிறாரு. திரும்ப அதோட கண்டினியூட்டி வருது. பார்த்தா அவருக்கு ஜீசஸோட ஒரு உருவம் ஒளி வெள்ளத்தில் தெரிகிற மாதிரி அவர்கிட்ட இது பண்ணுற மாதிரி இருக்கணும்னா இவரால் இது பண்ண ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் மதம் அங்கே மார்க்கம் வந்து தடுக்குது அவருக்கு. ஏன்னா அவர் வெறித்தனமான உணர்வில் இருக்கிறாரு. அப்படி இருந்திருக்கிறாரு. அவர் முழுக்க அப்பா இல்லை அம்மா தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பள்ளிவாசல் தான் நமக்கு கதி அப்படின்னு சொல்லி 5 நேர தொழுகையும் ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு விரக்தி எதுவுமே இல்லை, மனம் விரக்தியாகவே இருக்குது. பள்ளி 10th படிக்கும்போது அவர் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவருக்கு திரும்பவும் அவருக்கு அந்த கண்டினியூவாக அது இது வந்தோடனே அப்போ என் மருமகன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு தோற்றம் இப்படிலாம் இருந்தது, என்னென்னு எனக்கு புரியலன்னொடனே, என்னப்பா அப்படி சொல்கிறேன், நம்ம வந்து இஸ்லாத்தை சேர்ந்தவங்க, நீ சொல்கிறது எந்த வகையிலப்பா நமக்கு சரியாக வரும்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை. அப்பா அம்மா மகன் இவருக்கு ஒரு அக்கா ஒன்று இருக்குது. 2 பேருமே மருமகன் இன்ஜினியர், அந்த பொண்ணு இன்ஜினியர் தான். அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் தெரியலன்னொன்னே அங்கே பாளையங்கோட்டையில் சென்டினரி ஹால்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சிஎஸ்ஐ இதிலேருந்து நடத்துகிறாங்க. நிறைய மீட்டிங்ஸ் நடத்துவாங்க, கன்வென்ஷனில் இது நல்ல இதுகள் நடப்பேன். முன்னால் நான் அந்த இதில் நாடகங்கள்லாம் நான் நடத்திருக்கிறேன். அதுக்கும் வாடகை கொடுத்துருக்காங்க. முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே நாடகங்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம். திருநெல்வேலியிலே பெரிய ஹால்னா அதுதான் அந்த காலத்தில். அது அப்படியா சார்? ஆமாம், சென்டினரி ஹால். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ பெரிய சீட்ஸ் உள்ளது கிடையாது. ரொம்ப அமைப்பாக இருக்கும். இன்றைக்கும் அன்றைக்கி இருந்த மாதிரியே இருக்குது சார். மெயின்டைன் நல்லா பண்ணுறாங்க, அந்த சிஎஸ்ஐ இதிலேருந்து பண்ணுறாங்க. அப்போது அந்த அங்கே வந்து ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று பெரிய அளவில் நடக்குது. பாதிரியாரெலாம் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க வந்து இவர் அதை போய் என்னென்னு பார்க்கணுன்னு ஒரு உணர்வில் அம்மா கூட்ட உடனே, எப்படிப்பா போகலாம், நீ போமான்னு சொல்லி போயிருக்காரு. கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இவங்க ரொம்ப தூரம், அந்த ஹால் பெரிய ஹால். அது என்னமோ தெரியல, அங்கே உள்ளவருக்கு அவருக்கு என்னமோ ஒரு மனதில் என்ன தோற்றமோ தெரியல. அவர் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு நடந்திருக்கும் போதே அந்த கடைசி இதில் உட்காந்துருக்க அந்த தாயும் அந்த மகனும் இங்கே வாருங்கள், மேடைக்கு வாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஓடிடு, என்னென்னா திடீர்னு நம்மளை கூட்டான்னு சொல்லி போனோன்னா அங்கே போய் அவர்கிட்ட சொன்னோன்னே அந்த விஷயங்கள்லாம் சொன்னோன்னே அவங்களுக்கு இது ஒரு பெரிய அற்புதம் தான், இது ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க மாதிரி அதை ஏதோ சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அதை இதுலேருந்து இப்படி வந்துட்டாங்க. இதில் இவர் இந்த மதத்துலேருந்து இப்படி வந்துட்டான்னு சொன்னாலும் அதை பற்றி ஒரு கவலையும் படலை. இப்போ இவரையும் பெங்களூரில் இருக்கிறாரு, என் மகளும் ஆகணும் பார்க்க நிறைய பேர் வராங்க. ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ஒரு 25லேருந்து 30 பேர் வராங்க. இவங்க வந்து இசையோடு பாடல் பாடி கிறிஸ்தவ பாடலாம் பாடுறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நானும் எனது வீட்டமாக ஒரு ரூமுக்குள்ளே நாங்கள் உட்காந்து அதை வெளியே கேட்டுக்கூட வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு சங்கோச்சமாக இருக்கும். எனக்கு நான் வந்து நானாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் நான் என்னோட மாற்றத்தில்லை. ஏன்னா எனக்கு நான் என்ன நினைக்கிறேன், என் தந்தை என் காட்டிய வழியை அந்த இதில் நான் போய்ட்டுருக்கேன். இப்போ இங்கே மகளுக்கு நான் வந்து சுதந்திரம், அவர் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறோம் அதை வழி போட்டோம், அதில் நான் தலையிட விரும்பலை. ஸோ திருமணம் பண்ணி வச்சாச்சு. திருமணம் நல்லா கிராண்டாக எனக்கு. கச்சேரி நான் தான் பாடுறேன். கச்சேரி என்னோடய கச்சேரி. முதல் நாள் வேணும்னு என்ன பண்ண தெரியுமா, முருகன் பாட்டு பாடல. முருகன் பாட்டு கச்சேரி வந்து கல்யாணம் எப்படி நடக்குது, கிறிஸ்தவ முறைப்படி நடக்குது. அந்த பாட்டை கிறிஸ்தவ முறைப்படி நடக்குது. அந்த பாடல் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா, பாட முடியுமா? அந்த சொல்லாத நாள் இல்லை பாட்டு. அது ஒரு அடி முடியுமா? ஒரு அடி பாட்டுனா ரொம்ப இவ்வளவு இவ்வளவு. அப்போ நீங்கள் பாடுவீங்களா? நீங்கள் இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி தான் இது. இல்லை நீங்களே பாடுவீங்க. நீங்கள் இவ்வளோ சொல்ல நீங்கள் ஒரு தடவை நான் கேட்க ஆசைப்படுறேன். பாடுவேன். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். டி.எம். சௌந்தரராஜன் என்னை முதல்ல சந்திக்கும் பொழுது பாட சொன்ன பாடல். என்ன பாட்டு பாட போகிறீங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் பாட சொல்லாத நாளில்லை முருகன் பாட்டு அப்படின்னு பாடுங்க. நான் சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலு சுவையான அமுதே செந்தமிழாலே சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேல உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேல சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேல
கல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ, கல்லாத எளியோரில் உள்ளம் ஒரு ஆலயமோ, கழலாறு படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா. இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, இணையில்லா நின் திரு புகழினை நான் பாட, அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட, அன்பும் அறநெறியும் அகமும் புறமும் நாட, அரகர சிவகுருமால் மருகாயன அனுதினம் ஒரு தரமாயிலும் உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. சுவையான அமுதே செந்தமிழாலே உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுடர்மிகும் வடிவேலா. அருமையாக இருந்துயா. இந்த பாடலை பாடும்போது டக்குன்னு நிப்பாட்டார் டிஎம்எஸ். திருப்பி பாடுங்கன்னாரு. கடலாறு படை வீடுன்னு பாடியிருக்கேன் தப்பா. கடலாறு இல்லை, கடலாறு படை வீடு. கடலாறு கடல் பொருந்தியது. கடல் ஆறு படை வீடுன்னு சொல்லி திருத்தினார். அதான் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாது. இஸ்லாமிய நண்பர்கள் உங்களுக்கு இருந்திருக்காங்க. அவர்களுடைய இசையில் ஈடுபாடு, இதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இஸ்லாமிய என்னுடைய நண்பர் வந்து அந்த பெரிய பாடகர், இஸ்லாமிய பாடகர் யாரு, மறைந்த நூற்றாண்டு விழா இப்போ நடந்தது நாகூர் அனிஃபா அவர்கள் 100 ஆண்டு காலம் அவருடைய 100வது ஆண்டு விழா வந்து பெருசாக கொண்டாடினாங்க. சென்ட் சேவியர் கல்லூரியில் என்னோட நண்பரை கூப்பிட்டு, அந்த அபுபக்கருங்கிற நண்பரை கூப்பிட்டு அவரை 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நடத்துனாங்க. அவர் என்ன அழைச்சிருந்தார் சேவியர் கல்லூரியில். நம்ம சேவியர் கல்லூரியில் நிறைய இந்த மாதிரி இதற்கெல்லாம் தமிழ் துறையில் பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் நான் வந்து அங்கே அலுமினி அசோசியேஷனில் இருக்கிறேன், மெம்பராக இருக்கிறேன். சென்ட் ஜான்ஸ்லேயும் நான் படித்தேன், அந்த கல்லூரிலையும் நான் இருக்கேன். இது ஆர்சி, அது சிஎஸ்ஐ, 2 இதுலேயும் நான் படிச்சிருக்கிறேன். அதனால் அங்கே கல்லூரியில் வந்து நூற்றாண்டு விழா, கல்லூரியே நூற்றாண்டு விழா கொண்டாடிச்சுது. அதில் அடியன் முதல்ல மேடையில் ஏறி முதல்ல ஒரு பாட்டு பாடினேன். நான் தான் ஆரம்பித்து வச்சது. இவர் பாடுறதுக்கு போய் இவர் ஃபங்க்ஷன் நடந்து அவரை வந்து அபுபக்கர் பாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரின்ஸிபலை என்னை அறிமுகப்படுத்தின உடனே, சார் அவருக்கு கல்லூரியில் ஈசி மெம்பராக இருக்கிறார் சார், அவர் தான் நூற்றாண்டு விழா முதல்ல பாடி ஆரம்பித்தவர், ரொம்ப காலம் 15 வருஷமாக நம்ம கல்லூரியில் இருக்கிற, நீங்கள் அவரையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துனீங்கன்னு அவர் சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சிட்டே போய் உட்காந்துட்டேன். ஸோ இது வந்து அவங்களுடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாகூர் அனிஃபா பாடல்கள் நிறைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மதமெல்லாம் கடந்து அதில் ஒரு கருத்துள்ள பாடல்கள் நிறைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரான்ஸில் ஜாகிர் ஹுசைன் சொல்லி ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பெரிய டிஎம் சௌந்தரராஜனுடைய கோடான கோடி ரசிகர்கள் அவர் ஒருத்தர். ஆனால் ரொம்ப வித்தியாசமானவர். அவரை பார்த்த உடனே டிஎம் சௌந்தரன் முதல்ல பார்த்த உடனே அவர் இல்லத்தில் கழுத்தில் இருந்த 4.5 பவுன் கோல்டு செயினை போட்டார் கழுத்தில். டிஎம்எஸ்க்கு. ஆமாம், கழுத்தில் போட்டார். இல்லை இப்படி அந்த குரல் எந்த அளவுக்கு அவருக்கு இதாக இருக்கு பாருங்களேன். அந்த குரல் அந்த அளவுக்கு தன்னையே மறந்துட்டார். அவருக்கு எப்படி இவ்வளவு ஒரு, அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பண்ணிட்டார். வடபழனி கோயிலுக்கு தம்பி நீங்கள் வாங்கன்ட்ருக்கார். இவர் என்ன இதில் அவரை கூப்பிட்டாரு எனக்கும் தெரியல. இப்படி இஸ்லாத்தை சேர்ந்தவர்னு சொல்ல கூட பார்க்காம கூப்பிட்ருக்காரு. இவர் ஒய்ஃபோடே போயிருக்காரு. இவர் உள்ள போகலாம், இஸ்லாமிய நம்பரை கூப்பிட்ருக்கிறாரு. அவர் உள்ள கோயில் போயிட்டு வந்துட்டு திருநீர்லாம் கையில் கொடுத்துருக்காரு. இவர் அதை எடுத்து பூசியிருக்காரு. ஒய்ஃபை கூப்பிட்டு பூசு இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிரு அப்படின்னு இருக்காரு. பூசு இல்லைன்னா அப்படியே வீட்டுக்கு போயிரு அப்படின்னு இருக்கிறாரு. இல்லை, இந்த அளவுக்கு அவர் மேலே ஈடுபாடு வச்சுருந்துருக்கிறாரு. இப்போது ஒரு 2, 3, 4, 5, 6 மாதம் 8 மாதம் முன்னே டிஎம் சௌந்தரனுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினோம் மதுரையில். அவருடைய மக்கள் நிறைய, அவருக்கு ஊர் மதுரை. அங்கே எனது நண்பர் எல்ஆர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் முழுக்க அவரோட இருந்தவர். அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு இவர் நண்பர் இருக்கிற ஃப்ரான்ஸில் இருந்து புத்தக வெளியீடுக்கெல்லாம் 20,000 ரூபா கொடுத்தாரு. புத்தக வெளியீடு நான் வந்து யாரை பற்றிய புத்தக வெளியீடு? டிஎம் சௌந்தரராஜன் அவரோட புத்தக வெளியீடு.
நான் ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன், அவர் 20,000 ரூபா கொடுத்தார். அந்த புக்கில் நான் வந்து அவரை பற்றி ஃபுல்லாக அவரோட டீம் சொந்தம் அவர் வந்து சந்தித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டிருந்தது. என்னுடைய நிகழ்ச்சிகள் நான் அவரோட சந்தித்த சந்திப்புகள் பூரா, நான் அவரோட பேசினது, நான் அவர் சாயல்லே பேசினது எல்லாமே அதில் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த புக்கு இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். வராரு இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு. அவருக்கு பாண்டிச்சேரியில் வீடு இருக்குது. நான் அவங்க ஃப்ரெஞ்சு காலனி, அவங்களுக்கு ஹோட்டல்லாம் அங்கே தான் பாண்டிச்சேரி. அதனால் அவர் வராரு. அவருக்கு பாட தெரியாது, ரசிப்பார். அவர் தனியாக நவரச பாடகர்னு சொல்லி ஒரு குரூப் வச்சு அது நடத்திட்டு இருக்காரு. இசை சக்கரவர்த்தின்னு ஒரு குரூப் இருக்குது. டிஎம்எஸ் இசையால் இணைந்தோம். இப்படி அத்தனை குரூப்லேயும் நான் மெம்பரு. அத்தனை இதுலேயும் நான் வந்து பாடுறேன். அந்த சில பாடல்களில் சில இடங்கள் தொட்டு பாடுவேன். எனக்கு ரொம்ப அந்த இடத்துல அவர் நல்லா பாடியிருக்காருன்னு அப்படி காட்டி. அதனால் எல்லா இதுலேயும் நான் கலந்துக்குவேன். நான் நீங்கள் இந்த துறையில் வந்திருக்கீங்களே, எத்தனை ஆண்டு ஆரம்பிச்சது இது? எவ்வளோ ஆண்டுகளாக இதில் ஈடுபட்டிருக்கீங்க இந்த இசையில்? நான் வந்து 1974 வந்து 2ஆம் வகுப்பு BA 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன், பொருளாதாரம். முதல்ல நான் மேடை ஏறினது ஒரு பெண்கள் கல்லூரி, மகளிர் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி கச்சேரி குரூப் நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்து பாட போகிறோம். கல்லூரியில் பாடும்போது பெண் பாடகி வரலை. பெண் குரலில் நான் பாடுறேன். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. அப்போ ஹிந்தி பாடல் சுராலியா ரொம்ப பிரபலமானது. ஆஷா பான்சலே பாடினேன், சுராலியா பாட்டும் பாடினேன். அந்த அரங்கமே அதிர ஆரம்பிச்சிச்சு, பொண்ணுங்கள்லாம் கைத்தட்டுது. நான் வந்து பெண் குரலை பாடினேன். இப்போ அந்த குரல் எனக்கு நிற்குதான்னு எனக்கே தெரியல. முயற்சி பண்ணால் நீங்கள் நல்லா இருக்கணும்ல. பரவாயில்ல, ப்ரோக்ராம் மற்றவங்க கேட்க வேணாமா, பார்க்க வேணாமா? உங்களிடம் இருக்கிற அந்த பெண்மையும் நாங்கள் அறிஞ்சிக்கலாம்ல. அந்த பெண்மை, அந்த குரலையா? அந்த பெண் குரலும் அது 40 வருஷத்துக்கு முன்னால் பாடின பெண் குரல் இப்போ நிற்குமான்னு எனக்கு தெரியலையே. முயற்சி பண்ணவா? சாரட்டக்கர் கல்லூரி. தமிழ்நாட்டிலே ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. நூற்றாண்டுக்கு மேலே தாண்டி 140 வருடத்துக்கு மேலே தாண்டி அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு அம்மா ஆரம்பிச்சது அந்த ஹைஸ்கூல், அப்புறம் கல்லூரி. அந்த கல்லூரியில் நான் பாட போயிருக்கிறேன். இல்லை, அந்த கல்லூரிய பிரின்ஸிபல் வந்து மிஸ்ஸஸ் சூர்யா அகஸ்டஸ்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பசங்க 2 பேரும் எங்கள் ட்ரூப்பில், ஒருத்தன் பேங்கோஸ், ஒருத்தன் கிட்டாரிஸ்ட், 2 பேரும் என்கிட்ட வாசிச்சிருந்தாங்க. அதனால் அவங்ககிட்ட ஈஸியாக நாங்கள் பர்மிஷன் கேட்டு எங்களுடைய கச்சேரி இதை உள்ள இப்படி அரங்கேற்றணும் போயிட்டு. பெண் பாடகி இந்த பாட வரல. உடனே அந்த ஹிந்தி பாட்டு அப்போ அந்த காலத்தில் பிரபலியமா நான் பாடுறேன்னு மேடையில் தைரியமாக. அப்போ ரொம்ப ஸ்பீடு. BA 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன், கல்லூரி மாணவர். அப்போ நீங்கள்? ஆமாம், இன்ஸ்டியூஷன் ஒன்று தான். ஜான்ஸ் இதெல்லாம் ஒன்று தான். அப்போ சேவேட்ஸில் நான் PUC வரைக்கும் தான் படித்தேன். அப்புறம் ஜான்ஸில் தான் போய் டிகிரி முடித்தேன், ஜான்ஸ் காலேஜில். चुरा लिया है तुमने जो दिल को नजर नहीं चुराना सनम बदन की मेरे तुम जिंदगानी कहीं बदल न जाना सनम. இவ்வளோதான் பாட ஆரம்பித்தேன். பிள்ளைகள் கைத்தட்டு பாடவே முடியாது, பயங்கர. அப்புறம் இந்த மைக்கில் பயங்கர உஷ்ணுன்னு அப்படி சொல்லி கையை வேற காட்டினானா அவ்வளோதான், திரும்பவும் கைத்தட்டி திரும்ப காப்பாயிட்டு. மறுநாள் எங்கள் வீடு வந்து அந்த கல்லூரி பக்கத்துலேயே. தனி மகளிர் பஸ் போகும்போதெல்லாம் நான் போகும்போது எல்லா பிள்ளைகளும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏகப்பட்ட லெட்டர்கள் வீடு பக்கத்துல தெரியாச்சா. அது ஒரு காலம், அது வேற, அது ஒரு பக்கமாக போச்சு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெரிய வாழ்க்கையில். அப்புறம் தமிழ் பாட்டும் பாடினீங்களா? அவன் தமிழ் பாட்டு மல்லிகை என் மனமை பாட்டு ஒரு சிரமமான பாடலாச்சே. அது வாணி ஜெயராம் பாடின பாட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு வரி பாடிக்காங்க. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என் நேரமும் உன்னாசை போல். முடியலை. சரி, அதுதான் உண்மை. வருஷம் என்னாச்சு, வயசு 70. என்ன 70 ஒரு இளமை இருக்கிற சார். ஆனால் ஒரு விஷயம் சார், மேடையில் நான் தனியாக கச்சேரி குரூப் வச்சுருக்கிறேன். அதில் பல குரல் பேசுகிறதுல பானுமதி அம்மா பாடு ஒரு 4 வரி பாடும் கண்டிப்பாக. அது வந்து இப்போ முடியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கே தெரியல. ஏன்னா அந்த குரல் வந்து ரொம்ப வித்தியாசமான குரல், பானுமதி குரல். ஆமாம். அந்த அம்மா வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், காஃபி டீ சாப்பிட்ருக்கிறேன். அப்போ மேற்கே உதிக்கும் சூரியன் அப்படி நான் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவை குரல் அப்படி தான் இருக்கும். தாய்க்கு பின் தாரத்தில் ஒரு பாட்டு உண்டு. ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போல மறைந்து போக நேருமா. எங்க ஐயா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் என்று போதுமா. என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா, கொடி அசைந்தாட பந்தல் என்று போதுமா அப்படின்னு பாடுவார். அருமையா, ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் நீங்கள் எதாக இசைத்துறையில் எவ்வளோ தூரம் போகணும்னு நினச்சிங்க? உங்கள் நடிப்பிலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கிறது, சில படங்களில் நடிச்சிருக்கிறீங்க, இப்படி பல்குரலில் பாடுறீங்க, பேசுகிறீங்க, அப்புறம் பல்சமய ஈடுபாடும் உங்கள்கிட்ட இருந்திருக்கு. இப்படி பல்வேறு திறமைகள், பல்வேறு கொடைகள், அது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல, பல்வேறு காரியங்கள் உங்களுக்குள்ள கொட்டி கிடக்குது. அதனால் இதையெல்லாம் இணைச்சி பார்க்குற பொழுது உங்கள் மனசில் தோன்றுவது என்னன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? அதாவது சார், அது எப்படின்னு தெரியல. இறைவன் ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுப்பான். இந்த இயல், இசை, நாடகம், இந்த மூணும் எனக்கு நான் கைவரப்பெற்றேன்னு தான் சொல்லுவேன். இறைவன் கொடுத்த ஒரு கொடை தான். என்னால் நான் கவிதைகளும் எழுதியிருக்கிறேன். கவிதை எழுதிக்க மட்டுமில்லை, ஒரு ஒரு விதவையனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு கல்லூரி பேராசிரியர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது நான் என்ன அறியாமலே என் உள்ளத்தை ரொம்ப டச் பண்ணிட்டு, அதுக்காக எங்கள் கல்லூரி மேகசினில் ஒரு இது எழுதினேன். அது நம்பர் 1 வந்தது. நான் விதவையாக என்னை ஒரு விடவா நினச்சிட்டு அப்படி எழுதின கற்பனையில். அது எல்லா பசங்களும் என்னெல்லாமோ எழுதுறாங்க, நீங்கள் இதை எழுதுறீங்க, ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணிருக்கீங்க. ஆனால் அவள்னு எழுதுனது இல்லை, நீ நான் சொல்லி போட்டு எழுதுங்கன்னு தமிழ் பேராசிரியர் சொன்னார். அவர் ராஜாமணின்னு ஒருத்தர் இருந்தார். நான் ராஜாமணி அப்படி சொன்னேன். நான் கணவன் இழந்து விட்டால் வெள்ளை ஆடை தான் உடுத்த வேண்டுமாம், வெறும் கைகளோடு தான் இருக்க வேண்டுமாம், இப்படிலாம் போட்டு எப்படித்தான் எனக்கு வந்ததா தெரியாத வரிகள் சாம எழுத ஆரம்பிச்சேன். ஒரு புரட்சியாக ஒன்று செஞ்சுட்டேன். ஆனால் அது நடந்த சம்பவம். கல்யாணம் ஆன ஒரு 2-3வது மாதத்தில் கணவனை இறக்குறாரு. அந்த அம்மா ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்க்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, காலைக்கு வராங்க போகிறாங்க. அந்த அம்மா பொட்டு வைக்குது. இதை விமர்சனம் பண்ணுறாங்க அங்கே கூட உள்ள ஸ்டாஃப்ஸ் மற்றவங்க. அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா அந்த பையனுக்கு வயதில் குழந்தைய வச்சுட்டு, அப்புறம் அந்த பையனும் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அவனை வளர்த்து ஆளாக்கி அது வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை சொன்னது என் மைண்டில் அப்படியே பதிஞ்சிருச்சு. காலேஜ் மேகசின் சொல்லும்போது இதை அப்படியே எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான். அது ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்குள்ளேயே ஒரு புரட்சி சிந்தனையும் இருந்திருக்கு. அப்படியே இருந்தது. ஒரு இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு இளமையான புரட்சியான சிந்தனைகளும் உங்களுக்கு. எனக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். என்னை பொறுத்தவரையில் மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக தான் என்னுடைய அணுகுமுறையெல்லாம் இருக்கும். அப்புறம் கல்லூரி நாடகங்களில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா, சிவாஜியினுடைய குரலில் பேசி, சிவாஜியினுடைய நடை நடந்து, சிவாஜியினுடைய இல்லையா நான் கல்லூரியில் 2 வருஷம் நடித்து நான் கல்லூரி கதாநாயகன் அப்படின்னு பேர். என்ன விஷயம்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாற்றுவேன் சார். ஆமாம், காலேஜுக்கு போவோம், மத்தியானம் சாப்பிட்டு வந்ததுக்கு வேறு ட்ரெஸ் போட்டு வருவேன். என்ன அப்படியே அப்படியே பண்ணிடுவேன். அப்புறம் தான் சனிக்கிழமையானா நான் கல்லூரிக்கு என்னோட காரை எடுத்துகிட்டு போவேன். 9 to 1 காலேஜ் அன்னைக்கு போவேன். கல்லூரியில் என்னுடைய நாடகத்தை பார்த்து பிரின்சிபல்லாம் ரொம்ப பாராட்டி எனக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. அது வாழ்க்கையில் மேகசினில் ரொம்ப வந்திருந்தது, அது மறக்க முடியாது. கல்லூரியில் நான் மேடைகள்லேயும் பாட ஆரம்பித்தேன். சைடு பை சைடு கல்லூரியில் நான் மேடை நாடகம் கல்லூரி நாடகமே ஒன்று ஆரம்பித்தேன். கம்பெனி ஆரம்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் கச்சேரி குரூப் அங்கே போய் பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தனியாகவே கச்சேரி குரூப் தனியாக ஆரம்பித்து இன்னும் பாடிட்டு தான் இருக்கேன், கச்சேரி பாடிட்டு தான் இருக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் ஆழ் மனதில் உள்ளதெல்லாம் அப்படியே சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, நீங்கள் ஒரு நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததாக நான் நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு இன்னும் நிறைய வாழ்நாளையும் நல்ல உடல்நலமும் நல்ல உள்ள நலமும் நல்ல குரல் வளமும் இன்னும் தொடங்கி இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தியோடு வருகிறேன். ரொம்ப நன்றியா. ரொம்ப அருமையாக என்னை என்கிட்ட உள்ள விஷயங்களை நல்ல கேள்விகள் கேட்டு அதை பூரா வெளிக்கொண்டு என்னை நீங்கள் தான் என்னை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நீங்கள் என்னை விட ரொம்ப வயசில்
எனக்கு 70, உங்களுக்கு 83, 84 தெரியல. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நல்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்சி சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்துட்டு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து 2வது பட்சமாக நினச்சிட்டு என்னோட சகஜமாக உட்காந்து நீங்கள் பேசுகிறது நான் செய்த ரொம்ப பாக்கியம். முற்றம் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா ப்ரோக்ராமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப இதுக்கு ரொம்ப உதவி செஞ்சது முற்றம் நடத்துகிற நமது ஐயா தளபதி அவர்கள் தான். ஐயா தளபதி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர்கள் பணி இன்னும் தொடர வேண்டும் என்று நம்ம 2 பேரும் அவர்களை கண்டிப்பாக சார்.